மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 9வது சாப்டர் மெய்மை உணர்தல் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 115 116. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சாதன சதுஷ்டயா அப்படிங்கிற அந்த ஆன்மீக பயிற்சி முறைகளில் முதல்ல சொல்லப்பட்டது விவேகம் அல்லது பகுத்தறியக்கூடிய திறன். அப்போ அதன் மூலமாக இரண்டாவதாக சொல்லப்பட்ட வைராகிய நிலை அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது மூன்றாவது சாதனை அப்படிங்கிறது சட்சம்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான ஆன்மீக நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக சாதனை. அப்போ அந்த 6 விதமான நிலைகளில் முதல்ல சொல்லப்பட்டது ஷம அப்படிங்கிறது. அது நம்மளுடைய மனதை ஒழுங்குபடுத்தி செம்மைப்படுத்துது. அப்புறம் நம்மளுடைய மனம் 5 விதமான மனப்போக்குகள் மூலமாக ஒழுங்குபடுது அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்தது இரண்டாவதாக சொன்னது தம அப்படிங்கிற ஒரு ஆன்மீக நிலை. தமங்கிறது சத்திய நிலையின் மேலே நம்மளுடைய மனதை நிலைநிறுத்தும் போது நமக்கு புலநடக்கம்ங்கிறது தானாகவே ஏற்படுது. முதல்ல நம்மளுடைய மனதை ஒழுங்குபடுத்தி செம்மைப்படுத்துகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சத்திய நிலையின் மேலே நமக்கு ஒரு மனதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விஷயங்கிறது தானாகவே நடக்கும்போது அடுத்தது நமக்கு புலநடக்கம்ங்கிறதும் தன்னிச்சையாகவே ஏற்படுது அப்படின்றாங்க. இப்போது இந்த முதல்ல சொல்லப்பட்ட ஷம அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை அதாவது மனதை ஒழுங்குபடுத்துறது, அமைதிப்படுத்துறது, சாந்தப்படுத்துறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு சில மார்க்கங்களில் பல விதத்தில் பயிற்சி பண்ணுறாங்க. சிலர் கர்மாவாலும் சிலர் பக்தியாலும் இந்த ஷம அப்படிங்கிற அந்த சம்பத்தியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கர்மா அப்படிங்கிறது சில செயல்முறைகள், அதாவது ப்ராக்டிக்கலாக நாம் செய்யக்கூடிய சில செயல்முறைகள். அதன் மூலமாகவும் சிலர் பக்தி மார்க்கத்திலையும் இந்த மனதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த கர்மா பக்தி இதை ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஞானத்தின் மூலமாக, ஞானம்ங்கிறது அறிவு, அப்போ அதன் மூலமாக இந்த மனதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த கர்மா பக்தி ஞானம் இது மூணுமே ஒன்றுக்கொன்று வேறுபட்டதல்ல அப்படின்றாங்க. அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய செயல்முறையாகட்டும், பக்தி முறையாகட்டும், அறிவின் மூலமாக ஒன்றத்தை அடையிறதாகட்டும், இது மூணுமே ஒரு தனித்தனியான ஒரு செயல்பாடுகள் கிடையாது. இது எல்லாமே வேற வேற இல்லை, இது ஒன்றுத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான தொடர்பு அப்படின்றாங்கன்னா, இப்போ முதல்ல நம்ம பக்தியையும் கர்மாவையும் எடுத்துக்கலாம். கர்மாங்கிறது செயல்முறைகள். இதை ரெண்டுத்தையும் நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இப்போது பக்தி மார்க்கத்தில் மூழ்கி இருக்கும்போது, அதாவது இறைவனோட அந்த பக்தியில் மூழ்கி இருக்கும்போது நம்மளுடைய அந்த கர்மான்னு சொல்லக்கூடிய செயல்களும் அதை நோக்கியே நமக்கு நடக்குது. எல்லாமே அந்த பக்தி மார்க்கத்திலேயே நாம் செய்கிறோம். அப்போது நம்மளுடைய மனது அப்படிங்கிறதும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையை அடையுது. அந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைங்கிறது தான் பக்தி அப்படிங்கிறது. அப்போது இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஒரு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது நம்மளுடைய செயல்பாடுகள் பக்தியில் இருந்தாலும் இல்லைன்னா பக்திக்காக நாம் ஒரு செயல்பாடுகளை செஞ்சாலும் நம்மளுடைய மனம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் வரும்போது அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, நம்ம மனதை அந்த பக்தியில் மூழ்கி இருக்கும்போது அதற்கான செயல்களையும் நாம் அந்த ஒரு இறைவனுக்காக நாம் செய்யும்போது அதை நாம் உள்ளார்ந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதை நாம் உணர்றோம் இல்லையா, அதை தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும்போது, அந்த உள்ளார்ந்த உணர்வு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்போது அப்போது இன்னும் நாம் அந்த கடவுளை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம். அந்த சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்முறைங்கிறது மறுபடியும் கர்மாவில் கொண்டு நிற்கிது. கர்மாங்கிறது செயல்முறை. ஏன்னா நாம் அந்த கடவுளை பற்றி நாம் யோசிக்கிறோம். அதை ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
அதையே நாம் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மெய்ப்பொருள் மேலே நம்மளுடைய கவனம்ங்கிறது இன்னும் நமக்கு தங்கி இருக்கு. அப்போ மறுபடியும் அந்த கடவுளை பற்றியே நாம் நினைக்கிறோம். அதுவே நம்மளை பக்திக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போகுது. மறுபடியும் அதை உணர்வாக உணர்றோம். இன்னும் நம்ம அந்த சிந்தனையை நம்ம ஆழப்படுத்துகிறோம், அந்த நிலையான நினைவை ஆழப்படுத்துகிறோம், அதை ஒரு உணர்வாக உணர்றோம். அந்த உணர்வை தான் மறுபடியும் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மூணுமே ஒன்றுக்கொன்று ஒரு ரிலேட்டடாக தான் இருக்குது. அப்போது கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம ஒரு ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிற ஒரு செயல்முறையை, ஒரு தியானம்ங்கிற ஒரு செயல்முறையை ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆரம்பித்து நாம் உள்ளார போகும்போது அதில் நமக்கு ஒரு பக்தி ஏற்படுது, ஒரு நிலையான நினைவுங்கிறது நமக்கு ஏற்படுது. அதை ஏற்படும் போது அதை ஒரு உணர்வாக நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அந்த உணர்வு தான் நமக்கு ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு உறுதியான சங்கல்பம் எடுக்கிறோம். இதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதியான சங்கல்பத்தை எடுக்கிறோம். அப்போது அதை ஒரு செயல்முறையாக நாம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ தியானம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறையை நாம் ஒரு செயல்முறையாக எடுத்துகிட்டு வரோம். இதை தான் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த நடைமுறை பயிற்சிக்கு அந்த தியானத்தை நாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பக்தியாக மலருது. அப்போ அதுதான் அந்த கடவுளை பற்றின நிலையான ஒரு சிந்தனைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்போ அந்த பக்தியாக உருமாறுது. அதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் இதை ஒரு செயல்முறையை தனியாவோ, இல்லை ஒரு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனியாவோ, இல்லை ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனியாவோ நாம் எடுத்துட்டு பயிற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தியானம் அப்படிங்கிற ஒரு செயல்முறையை செய்யும் போதே இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கொன்று வர ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி முறையில் ஒரு நடைமுறையிலேயே எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக நாம் இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே நாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நாம் செய்யும்போது இயல்பாகவே நமக்கு ஒரு விவேகமும் வைராக்கியமும் வர ஆரம்பிக்குது. அப்போது மெய்ப்பொருள் ஒன்று தான் அப்படிங்கிறத நோக்கி நம்மளுடைய பயணத்தை நாம் செய்யும்போது ஒருத்தன் தன்னுடைய குறைபாடுகள், பலவீனங்கள் இது எல்லாத்தையுமே உணரத் தொடங்குறான். அப்போது அவன் தன்னுடைய இதயத்தினுடைய அடி ஆழத்தில் அதுக்காக மனம் வருந்துறான். இந்த உணர்வு தான் அப்போ எது நல்லது, எது சரியானது, மாறாதது அப்படிங்கிற ஒரு விவேகம் அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. இந்த உணர்வு நிலை தான் உண்மையான விவேக நிலை அப்படின்றத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது ஷம தம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 சம்பத்திகளை பற்றி இதுக்கு முன்னாடி மாஸ்டர் சொன்னாங்க. இப்போ அதுலேயே 6 விதமான ஆன்மீக நிலைகள் இருக்கு இல்லையா, அதில் 2 தான் இப்போ ஷம தம அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொன்னது. அடுத்தது 3ஆவதாக சொல்லப்படுறது உபரதி அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறை. உபரதி அப்படின்னா என்ன? தன்னை தன்னுள் இழுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன? இந்த நிலையில் ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், அதாவது பரலோகத்தை பற்றின விருப்பங்கள் உட்பட, அதாவது இந்த முக்திங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அதை எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாரு. எல்லா இச்சைகள்லேருந்தும் விடுபட்டவன் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு எந்த விதமான ஒரு ஆசையும் இருக்காது. அப்போது அந்த பயிற்சியை பண்ணும்போது உபரதி நிலை அப்படிங்கிறது தானாகவே வர ஆரம்பிச்சிருது அப்படின்றாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எதாலையுமே அவன் கவரப்படுறதில்லை, ஈர்க்கப்படுறதும் இல்லை. அவனுடைய மனம் எப்படி இருக்குது? ஒன்றே ஒன்று, அதாவது அந்த மெய்ப்பொருள் மட்டுமே அவன் மையமாக எடுத்துகிட்டு இருக்கான். அதாவது இது இந்த வைராகிய நிலையிலேருந்து ஒரு வேறுபட்டது அப்படின்றது சொல்கிறாங்க. உண்மையான வைராகிய நிலைங்கிறது நம்மளுடைய சூட்சும உடல் சுத்திகரிக்கப்பட்ட பின்னால் உருவாகுது. சாதாரண வைராகிய நிலையிலிருந்து இந்த உபரதி நிலைங்கிறது வேறுபடுது அப்படின்றாங்க. எப்படி வேறுபடுது அப்படின்னா, அந்த வைராக்கியம்ங்கிறது இந்த உலகியல் பொருட்கள் மேலே ஏதோ ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்படுது, போதும் அப்படிங்கிற ஒரு சலிப்புணர்வு ஏற்படுது. ஆனால் இந்த உபரதி அப்படிங்கிறது இந்த விருப்பு வெறுப்பு இந்த 2 உணர்வுகளுமே இல்லாமல் போன நிலை. அதாவது
பரம்பொருள் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது மற்றதனுடைய கவர்ச்சிங்கிறது தானாகவே நம்மளை விட்டு போயிடுது. இந்த இடத்துல விருப்பு வெறுப்புங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லாத ரெண்டு உணர்வுகளுமே நம்மளை விட்டு இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைங்கிறது நமக்குள்ள உருவாகுது. அதுதான் அந்த மிதத்தன்மை அப்படிங்கிறது. எல்லாத்தையுமே சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி ரெண்டுத்தையுமே ஒரே விதமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம்ங்கிறது நமக்கு தானாகவே ஏற்படுது அப்படின்றாங்க. அடுத்தது வைராக்கியம்ங்கிறது ஒரு ஒரு உயர்ந்த நிலையான ஒரு ஒரு உயர்ந்த நிலை தான், ஆனால் முழுமையற்ற ஒரு பக்குவப்படாத நிலை அப்படின்றத சொல்கிறாங்க. உபரதியோட கம்பேர் பண்ணும்போது அந்த வைராக்கிய நிலைங்கிறது ஒரு முழுமையடையாத நிலைன்றாங்க. ஆனால் அந்த உபரதி அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்மளுடைய மனமாகட்டும் நம்மளுடைய இந்திரியங்களாகட்டும் புலன்களாகட்டும் இது எல்லாமே முழுமையாக தூய்மை அடையுது. நாம் வெளிப்புறத்தில் பார்க்கக்கூடிய அந்த பொருட்கள் மேலே நமக்கு ஒரு சலிப்புணர்வு வர ஆரம்பிக்குது. அப்போது நம்மளுடைய கவனம் இதை எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு தகுதி வாய்ந்தது இல்லை. இதையெல்லாம் பற்றி இந்த உலக பொருட்களை எல்லாம் பற்றி யோசிக்கிற அளவுக்கு இது அந்த அளவு ஒர்த்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த உலக பொருட்கள் மேலே நம்மளுடைய கவனம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக விலகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த உலகத்தோடு இருக்கிற அந்த ஒரு பற்றுதல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நாம் ஆட்டோமேட்டிக்காக விடுபட ஆரம்பிக்கிறோம். ஸ்வர்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த சுகபோகங்கள் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கிற வெறுப்பு கூட மனிதனுக்கு ஏற்படுறதில்ல. அதை எல்லாத்தையும் தாண்டி முக்தி அடையணும், பிறவா நிலை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியத்தை வச்சு தானே மனிதன் முதல்ல அந்த ஆன்மீக மார்க்கத்திற்குள்ளே வரான். அதில் இருக்கிற ஒரு விருப்பங்கள், அந்த லட்சியத்தின் மேலே இருக்கிற ஒரு கவர்ச்சி கூட அவனுக்கு இருக்கிறதில்ல அப்படின்றாங்க. அப்போது அந்த வைராகிய நிலையை விட மேம்பட்டது உபரதி நிலை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ முதல்ல மனதை ஒழுங்குபடுத்துகிறோம், அதுலேருந்து நமக்கு புலநடக்கம்ங்கிறது தானாக வருது. மூணாவது படிக்கட்டாக இந்த உலக பொருட்கள் மேலே இருக்கிற கவர்ச்சியும் நமக்கு குறையுது இந்த உபரதி நிலை மூலமாக அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தது இதே சட்சம்பத்தி அப்படிங்கிற அந்த ஆன்மீக சாதனையில் 4வது சாதனையாக சொல்லப்படுறது திதிஷா அப்படிங்கிறது. திதிஷா அப்படின்னா என்ன? நம்மளுடைய மனோபலம் அதோட முழுமையான ஒரு திருப்தி கொண்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது எதையும் தாங்கக்கூடிய ஒரு தீரம், எல்லாத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் மனிதன் கடவுளால் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்டதை கொண்டு பூரண திருப்தி அடையறான் அப்படின்றாங்க. இப்போ இந்த நிலையில் ஒருத்தனை யாராலையுமே புண்படுத்த முடியாது. ஏன்னா யார் ஒருத்தன் ஒரு புகழ்ச்சிக்கோ இகழ்ச்சிக்கோ பாராட்டுக்கோ இல்லை நமக்கு ஒரு கண்டனம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கோ எதுலேயுமே அவன் பாதிக்கப்படலை அப்படின்னா அவனை யாராலையுமே புண்படுத்த முடியாது இல்லையா? ஏன்னா அவனுக்கு எதன் மேலேயுமே ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்காது. இதனால் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதை தான் எதையும் தாங்கக்கூடிய ஒரு தீரம், எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஒரு நிலைங்கிறது அவனுக்கு தானாகவே வர ஆரம்பிக்குது. அப்போது இந்த உலக பொருட்கள் மேலே இருக்கிற கவர்ச்சி குறையும் போது அவனுக்கு ஒரு பற்றற்ற நிலைங்கிறது உருவாகுது. அந்த பற்றற்ற நிலைங்கிறது உருவாகும் போது அவன் எதுக்குமே அவன் மயங்கிறதில்ல. நம்மளை பாராட்டினாலும் சரி இல்லை காயப்படுத்தினாலும் சரி எதுவுமே நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய அந்த இறுதி லட்சியங்கிறது மெய்ப்பொருள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கும் போது இந்த விஷயங்களால் அவனுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புணர்வும் ஏற்படுறதில்லை. அப்போ இந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நிலையான அதாவது ஷட்சம்பத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக சாதனை நிலைகளில் 5வது நிலையான ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பற்றுறுதி நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது போயிடுறான். இந்த ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பற்றுறுதிங்கிறது ஒரு உயர்ந்த நிலை அப்படின்றாங்க. இந்த பற்றுறுதி அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையை இதயத்தினுடைய ஆழம் வரைக்கும் நம்மளை கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் அந்த உறுதியான பற்றுறுதி அப்படிங்கிறது. நம்பிக்கையோட கூடிய ஒரு பற்றுறுதி அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இந்த பற்றுறுதிங்கிறது செயற்கையான ஒரு ஸ்ரத்தையிலேருந்து ஒரு வேறுபட்ட ஒரு விஷயம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. செயற்கையான பற்றுறுதிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிப்பாக இருப்போம். இது நமக்கு ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது நமக்கு குறைஞ்சிரும். இது அந்த மாதிரி இல்லாமல்
எல்லாமே நமக்கு வந்து அந்த கடவுள் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு மிதத்தன்மை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு சமமான ஒரு பக்குவ நிலை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து உண்மையான பற்றுறுதி, ஸ்ரத்தா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது கடைசி சம்பத்தி, அப்படி சட்சம்பத்தியில் 6வது வகையான சம்பத்தின்னு சொல்லக்கூடிய சமாதானம் அப்படின்றது. இப்போது இந்த சமாதானம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, மாஸ்டருடைய சித்தத்துக்கு தானாகவே தன்னை முழுமையாக உடன்படுத்திக்கிட்டு நாம் அப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறது தான் இந்த நிலை அப்படின்றாங்க. அப்போ இந்த நிலையில் மாஸ்டர் மேலே பரிபூரணமான ஒரு பக்தியோடு ஈடுபட்டு எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் இருக்கிறாரு. அதாவது லட்சியத்தோடு தன்னை முழுமையாக உடன்படுத்திக்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இந்த சமாதான நிலை அப்படின்றது. இதுதான் வந்து சட்சம்பத்தின்னு சொல்லக்கூடிய 6 விதமான சாதனைகள். மனதை ஃபஸ்ட்டு ஒழுங்குபடுத்துகிறோம், அதன் மூலமாக சத்திய நிலையின் மேலே நம்மளுடைய கவனத்தை நிலைநிறுத்துகிறோம். அதுக்கப்புறம் புலனடக்கம்ங்கிறது தானாக வருது. உலக வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விருப்பமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நம்மளை விட்டு போய் ஒரு உபரதி நிலை அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நமக்கு உருவாகுது. அதாவது எல்லாத்தையுமே ஒரு சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையும், உலக பொருட்கள் மேலே இருக்கிற ஒரு கவர்ச்சியற்ற நிலையும் நமக்கு உருவாகுது. அதுவே வந்து எல்லாத்தையுமே தாங்கிக்கக்கூடிய ஒரு மனோபலத்தையும் தீரத்தையும் நமக்கு தருது. அதாவது நம்மளை வந்து ஒரு புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ ஒரு புண்படுத்துதலோ பாராட்டோ இது எந்த விதமான நிலையும் நம்மளை பாதிக்கிறதில்ல. அப்போ இதுவே நம்மளை ஒரு ஆழமான ஒரு பற்றுறுதிக்கு கூட்டிகிட்டு போகுது. இந்த நிலைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம லட்சியத்தோடு நம்மளை முழுமையாக உடன்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலையும் நமக்கு உருவாகுது. இப்போ இதுதான் வந்து சட்சம்பத்தின்னு சொல்லக்கூடிய 6 விதமான சாதனை நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம 3 விதமான சாதனாக்கள் நம்ம பார்த்தோம். முதல்ல வந்து விவேகம் அல்லது வைராக்கியம், விவேகம் அல்லது பகுத்தறியக்கூடிய திறன் அப்படிங்கிறது. 2வது வைராக்கியம் அப்படிங்கிற அந்த பற்றற்ற நிலை. 3வது சட்சம்பத்தின்னு சொல்லக்கூடிய 6 விதமான சாதனை நிலைகள். இப்போ அதுலேயே 4வது நிலையான முமுக்ஷுவ அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இந்த நிலைக்கு நாம் வந்ததுக்கப்புறமா நாம் சாதிக்க வேண்டியது ரொம்ப குறைவு தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இந்த முமுக்ஷுவ அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறது ஒரு கலப்பில்லாத ஒரு தூய்மையான நிலைன்றாங்க. மெய்மை நிலையோட நம்ம வந்து ஒரு நெருங்கின தொடர்பை வளர்த்து கொள்வது. அதாவது அந்த இன்மை நிலையில் நம்மளை அப்படியே ஐக்கியமாகி கலந்து விடக்கூடிய ஒரு நிலை அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இன்மை நிலையில் லயித்து 2 கலந்து விடுவது. இதை தவிர நாம் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. நடைமுறையில் மெய்மை உணர்தல்ங்கிறது இதுதான் அப்படின்றாங்க. இப்போ பழைய காலத்தில் அந்த யோக முறைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆரம்ப சாதனையிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்ரத்தையோடு நம்ம பயிற்சி பண்ணோம் அப்படின்னா இந்த நிலையை நாம் அடைய முடியும். இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வராங்க. அதுதான் இந்த 4 விதமான சாதனைகள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த சட்சம்பத்தின்னு சொல்லக்கூடிய 6 விதமான சாதனை நிலைகள். அப்புறம் அந்த பதஞ்சலி சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 படிநிலைகள். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து முதல்லேருந்து நம்ம ஸ்ரத்தையோடு பயிற்சி பண்ணிட்டு வந்தால் அந்த மெய்மை நிலையோட 2 கலக்கிற ஒரு நிலைங்கிறது நம்மளால் அடைய முடியும். ஆனால் நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற இந்த நவீன முறை அப்படிங்கிறது அந்த பழைய மார்க்கத்திலேருந்து முற்றிலும் ஒரு வேறுபட்ட விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இந்த அஷ்டாங்க யோகத்தை ஒரு படியாக எடுத்து நாம் தனித்தனியாக பயிற்சி பண்ண வேண்டியதில்லை. ஆசனம், பிராணாயாமம், தாரணை, தியானம், சமாதி இது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிறோம் நாம். அதாவது நாம் தியானம் செய்யும் போது அதுவே நமக்கு மனம் குவித்தல் அல்லது சமாதி நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்போது இதுதான் வந்து நம்ம யோகத்தினுடைய இறுதி நிலை அப்படின்றாங்க. அந்த யோகத்தினுடைய இறுதி நிலையான சமாதியை நோக்கி நாம் இயல்பாகவே போகிறோம். இதுக்காக நாம் தனித்தனியாக ஆரம்பத்திலேருந்து எடுத்து நாம் பயிற்சி பண்ணி நம்மளுடைய நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்க வேண்டியது இல்லை. நம்ம தியானத்தை மெய்ப்பொருள் ஒன்று தான் அப்படிங்கிறத நோக்கி நாம் செய்யும்போது மற்றது எல்லாமே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.